மாமல்லபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் ஒரு பேரூராட்சி ஆகும். மாமல்லபுரத்தில் உள்ள கட்டடங்கள் 3 வகைகளாக பிரிக்கலாம். குடைவரக் கோயில்கள் அல்லது மண்டபங்கள், ஒற்றைக்கல் கோயில்கள் அல்லது இதரங்கள் மற்றும் கட்டுமான கோயில்கள். இதை தவிர படைப்பு சிற்ப தொகுதிகள் வெளிப்புறத்திலும் கோயில்களின் உள்ளும் காணப்படுகின்றன. மாமல்லபுரத்தின் சிற்பங்கள் மிக நளினமாகவும் இயல்பானவையாகவும் இருப்பதாலும் கடற்கரை கோயில்கள், இதரங்கள், புடைப்பு சிற்ப தொகுதிகள் போன்ற சிறப்பு வாய்ந்த பல இருப்பதாலும் மாமல்லபுர நினைவு சின்னங்கள் உலக பண்பாட்டு சின்னம் என்று 1984 யுனெஸ்கோ அறிவித்தது. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ நாட்டின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய நகரமாகும். இந்தியாவிலேயே வேறெங்கும் இல்லாத புதுமையாக மாமல்லபுரத்தில் உள்ள வெளிப்புற படைப்பு சிற்ப தொகுதிகள் விளங்குகின்றன. சுமார் 30 மீட்டர் உயரம், சுமார் 60 மீட்டர் அகலம் கொண்ட சிற்பங்கள் செதுக்கப்பட்ட பாறையே அர்ஜுனன் தபசு என்றழைக்கப்படுகிறது. வானவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் என பல வகையான சிற்பங்கள் காணப்படுகின்றன. ஒற்றை காலில் நின்று ஒரு மனிதர் தவம் இருக்க, அருகே கையில் ஓர் ஆயுதத்தை ஏந்தியபடி சிவன் பூத கண்கள் சூழ நின்று வரம் கொடுப்பதாக சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை வேண்டி சிவனை நோக்கி தவம் செய்யும் காட்சிதான் இங்கே செதுக்கப்பட்டுள்ளது. பெரும் பாறை ஒன்றின் முகப்பை மட்டும் பட்டையாக செதுக்கி அதன் பின் உள்நோக்கி குடைந்த வகையில் உருவாக்கப்பட்டவையே இந்த வகை கோயில்கள். இவற்றின் பின்புற சுவரில் கருவறைகளும் அதற்கு முன்பாக அர்த்த மண்டபம், முக மண்டபம் ஆகிய 3 அறைகளும் இருக்கும். கருவறைகள் சிவன், திருமால், பிரம்மன், துர்கை, சுப்பிரமணியன் ஆகிய தெய்வங்களுக்கு ஆனவை. இந்த தெய்வங்கள் சில கருவறைகளில் சிலைகளாக பின் சுவரில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதலாம் நரசிம்மவர்மன் என்னும் மாமல்லனின் அரிய படைப்பான பஞ்சபாண்டவ இதரங்கள் என்று அழைக்கப்படும் 5 ஒற்றைக்கல் கோயில்கள் மற்றும் சில விலங்கு சிற்பங்கள் அடங்கிய 5 இதரங்கள் தொகுதி தெற்கிலிருந்து வடக்காக சரிந்த சிறு குன்றிலிருந்து செதுக்கப்பட்டதாகும். இந்த 5 இதரங்களும் பஞ்ச பாண்டவர்கள் பெயரை பெற்றிருந்தாலும் அவை மகாபாரதத்துடன் தொடர்புடையவை அல்ல. 3 அடுக்குகளுடன் 8 பட்டை சிகரத்தை உடைய தர்மராச இதரம் மற்றும் அர்ஜுன இதரம், சாலை வடிவிலான சிகரத்தை உடைய பீம இதரம், சதுரமான குடிசை போன்ற சிகரத்தை உடைய திரௌபதி இதரம் மற்றும் கஜபிருஷ்டம் போன்ற சிகரத்தை உடைய சகாதேவ இதரம் ஆகிய இதரங்கள் கோயில் மாதிரிகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டவையே என்பதை அவற்றில் ஸ்தூபிகள் பாறையிலிருந்து பிரிக்கப்பட்டு சிகரத்தின் மீது பொருத்தப்படாமல் இருப்பதிலிருந்து அறியலாம். மாமல்லபுரத்தின் சின்னமாக விளங்கும் கடற்கரை கோயில்கள் 2ஆம் நரசிம்மவர்மன் எனப்படும் ராஜசிம்மனால் கட்டப்பட்டவை. முதலில் இங்கு திருமால் தரையில் படுத்திருக்கும் கோலத்தில் ஒரு பெரிய கோயில் இருந்திருக்கிறது. அதற்கு இரு பக்கத்திலும் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியுமாக 2 சிவன் கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. கிழக்கு நோக்கிய கோயில் உயரமானதாக 5 அடுக்குகள் கொண்ட கோபுரத்தை உடையதாக உள்ளது. மேற்கு நோக்கிய கோயில் சிறியதாக 3 அடுக்குகள் கொண்ட கோபுரத்தை கொண்டதாக உள்ளது. 2 கோயில்களின் கருவறையின் பின்புற சுவரிலும் சோமஸ்கந்தர் எனப்படும் சிவன், உமை, குழந்தை வடிவிலான குமரன் என்று 3 தெய்வங்களும் சேர்ந்திருக்கும் சிற்பம் காணப்படுகிறது. இக்கோயிலில் உள் சுற்று ஒன்று காணப்படுகிறது. சுவரின் பல இடங்களிலும் பல்வேறு தெய்வ சிற்பங்களும் புராண பாத்திரங்களும் காண கிடைக்கின்றன. இன்னும் கலங்கப்படாத ஒரு குழந்தையின் இதயத்தை போல நம் காலத்தில் மாசுகளை எல்லாம் மீறி மகாபலிபுரம் அழகாக கவித்துவமாக இருக்கிறது.